ஒரு சிறிய ஹோட்டல், ஒரு பெரிய மனம். திருவண்ணாமலைக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் மூலையில் சின்னதாக இருந்தாலும் எப்போதும் மக்கள் கூட்டம் இருக்கும் ஒரு ஹோட்டல் இருந்தது. அதன் பெயர் அம்மம்மாவின் சமையல். அந்த ஹோட்டலை நடத்தினவர் காமாட்சி அம்மாள். ஊரில் எல்லோரும் அவளை அம்மம்மா என்று அழைப்பார்கள். காலை 4 மணிக்கே எழுந்து அடுப்பை ஏற்றி இட்லி மாவு கலக்கி சாம்பார் வைத்து வடை பொரித்து, அவள் வாழ்க்கையே அந்த ஹோட்டல். சாப்பாடு நல்லா இருக்கணும், அப்பதான் மனிதன் சந்தோஷமா இருப்பான் என்று அவள் அடிக்கடி சொல்லுவாள். அவளுக்கு ஒரே மகன் கார்த்திக், நகரத்தில் வேலை பார்த்தவன். அவளுடைய கனவு அவன் திரும்பி வந்து இந்த ஹோட்டலை நடத்த வேண்டும். ஆனால் வாழ்க்கை எப்பொழுதும் நம்ம திட்டம் போல நடக்காது. ஒரு நாள் கார்த்திக் வீட்டுக்கு வந்தான். அவனுடன் ஒரு பெண். அவள் பேர் நித்யா. அம்மா, இது என் மனைவி. அந்த ஒரு நொடி காமாட்சியின் மனதில் கலந்த உணர்வு, சந்தோஷம், அதே சமயம் ஒரு பயம். இந்த பெண் என் வாழ்க்கையை புரிந்துக்குவாளா? நித்யா சிரித்தாள். அம்மா, நான் உங்களுடன் இருக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் காமாட்சி உடனே மனதை திறக்கவில்லை. அவள் இயல்பு அப்படித்தான். நித்யா நகரத்தில் படித்தவள். அவளுக்கு நிறைய யோசனைகள். அம்மா, ஹோட்டலை கொஞ்சம் மாத்தலாம், மெனு கார்டு வைக்கலாம், ஆன்லைன் டெலிவரி பண்ணலாம். ஆனா காமாட்சி கோபமாய், நாம இவ்வளவு நாளா எப்படி நடத்தினோமோ அப்படியேதான் நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட சண்டை. ஒரு நாள் நித்யா சாம்பாரில் கொஞ்சம் மாற்றம் செய்தாள். காமாட்சி ருசித்தவுடன், இது என்ன சுவை, இது நம்ம சமையல் இல்ல. அந்த வார்த்தை நித்யாவின் மனதை காயப்படுத்தியது. அவள் அமைதியாக கண்ணீர் விட்டாள். நாட்கள் கடந்து ஹோட்டலில் கூட்டம் குறைய ஆரம்பித்தது. புதிய ஹோட்டல்கள் வந்துவிட்டன. அதில் ஏசி, புதிய டிஷ்கள், இன்ஸ்டாகிராம் பிரசாரம். அம்மம்மாவின் சமையல் மெதுவாக பின்னடைந்தது. ஒரு நாள் காசு எண்ணிய காமாட்சி கண்களில் நீர். இது என்ன ஆச்சு என் ஹோட்டலுக்கு? அதை பார்த்த நித்யா முதல் முறையாக அவளிடம் மெதுவாக சொன்னாள், அம்மா, நாம சேர்ந்து பண்ணலாமா? அந்த ஒரு வார்த்தை காமாட்சியின் மனதை உடைத்தது. அவள் நினைத்தாள், இந்த பெண் என் எதிரி இல்ல, என் குடும்பம். அடுத்த நாள் இருவரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். நித்யா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்தாள். இன்ஸ்டாகிராமில் பக்கம் திறந்தாள். காமாட்சி பழைய ரெசிபிகளை கற்றுக் கொடுத்தாள். இந்த சாம்பாருக்கு ரகசியம் என்ன தெரியுமா? அன்பு. இருவரும் சிரித்தார்கள். 1 மாதம் கழித்து ஹோட்டல் முன் நீண்ட வரிசை. அம்மம்மாவின் சமையல் மீண்டும் உயிர் பெற்றது. புதிய பலகை, ஹோம் ஃபுட் வித் லவ். ஒரு யூடியூப் வீடியோ வைரலானது. கிராண்ட்மதர் குக்கிங் வித் டாட்டர் இன் லா. அது ஹோட்டலை பிரபலமாக்கியது. ஒரு நாள் நித்யா காமாட்சியிடம் சொன்னாள், அம்மா, நீங்க இல்லாம நான் எதுவும் இல்ல. காமாட்சி அவளது கையை பிடித்து, நீ இல்லாம இந்த ஹோட்டல் இப்போ இல்ல. அந்த நொடி மாமியார், மருமகள் இல்லை, அம்மா, மகள். அந்த சிறிய ஹோட்டல் இன்னைக்கு ஒரு பெரிய பெயர். ஆனா அதை விட பெரியது அந்த உறவு. பழைய அனுபவம் பிளஸ் புதிய கனவு சமம். வெற்றி. அம்மம்மாவின் சமையல். இது ஒரு ஹோட்டல் இல்லை, ஒரு குடும்பத்தின் கதை.